சில டைம்ஸ் வந்து கேஷ் நம்மள்ட்ட இருக்கும், ஆனால் கேஷ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. அப்ப 10 நாள்ல போட்ட முதல்ல எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு போட்ட காசு திருப்பி வருது அப்படின்னு சொன்னா 35 வாட்டி போட்ட காசு. இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கிடைக்கிறது சேலரி ரெம்யூனரேஷன். நம்ம பணத்துக்கு போடுற ரிட்டர்ன் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமா ஒரே காரை தான் வச்சிருக்கேன். காரை மாற்ற மாட்டியான்னு கேட்பாங்க. எனக்குலாம் மைண்ட் எப்படி டியூன் ஆயிடுச்சுன்னா, அந்த காரை போய் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு 4 ஸ்டோரை போட்டுடலாமே. அந்த காரை போட்டா அது டெப்ரிசியேட்டிங் அசெட். ஆனா இதே ஒரு ஸ்டோரை போட்டோம்னா. நாணயம் விகடன் யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கம். ஜென்ரலாக வந்து இன்னைக்கு லெவலில் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ், தொழில் முனைவோர்கள் எல்லாமே வந்து ஒன்று இமீடியட்டாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா இமீடியட்டாக லாபம் பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா ட்ரெயின் ஆகிடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம உழைக்கிறோம் அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக வந்து நம்ம உழைப்புக்கான காசு தனி, நம்ம போடுற முதலுக்கான ரிட்டர்ன்ஸ் தனி அப்படின்றத பிரித்து பார்க்குறத வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறது இல்லைங்க. அதாவது இன்னைக்கு ஒரு மேனேஜரை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம்னா அவருக்கு சேலரி தரோம், இன்னைக்கு ஒரு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறோம்னா அவருக்கு ஒரு சேலரி தரோம், ஒரு சேல்ஸ்மேன் அப்பாயின்ட் பண்ணோம்னா ஒரு சேலரி தரோம். ஆனால் ஓனர்ஸுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எதுவுமே டிஃபைன்டாக இருக்காதுங்க. ஸோ நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கிடைக்கிறது பேர் சேலரி இல்லை ரெம்யூனரேஷன். ஆனால் நம்மளுடைய ஃபண்டு ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டலுக்கு வந்து அதுக்கு ரிட்டர்ன் வர்றது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இது ரெண்டையும் பிரித்து எத்தனை பிஸ்னஸ் ஓனர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம கடைசி எல்லாத்தையும் முடிச்சிருவோம், ஆனால் நம்ம போடக்கூடிய கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத யாரும் நம்ம பிரித்து பார்க்கறது இல்லைங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம போடுற முதலுக்கான ரிட்டர்ன் என்ன. இன்னைக்கு நம்ம ஒரு 1 லட்ச ரூபா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டோம்னா வருஷம் 6% கிடைக்குது, 7% கிடைக்குதுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து. ஆனால் அதே முதல்ல நம்ம பிஸ்னஸுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நான் ஒரு 1 லட்சம் போட்டிருக்கேன், அடுத்த மார்ச் 31ஆம் தேதி அந்த 1 லட்சம் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எத்தனை பேர் அதை கணக்கிடுறோம், அதை பார்க்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு டெஸ்டினி இல்லாமல், ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணுவோம். அதில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி தான் நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் வரலையே, என்கிட்ட கேஷ் இல்லையே, என்கிட்ட டைட்டாக இருக்குது, நான் போட்டிருக்கிறேன்னா ரிட்டர்ன் வரும் வராது, நான் தான் 50% மார்ஜின் போட்டிருக்கேன், 30% மார்ஜின் போட்டிருக்கேன்னு அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இந்த இடத்துல அதான் ஜென்ரலி சொல்லுவாங்க, சேல் இஸ் வேனிட்டி, ப்ராஃபிட் இஸ் சானிட்டி, கேஷ் இஸ் ரியாலிட்டின்னு. சேல் வந்து ஒரு பிம்பம், வேனிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் வந்து புக்கில் தான் இருக்கும், அது சானிட்டி. அது புக்கில் நம்ம இத்தனை லட்சம் இல்லை இத்தனை ஆயிரம் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது சானிட்டி. அது வந்து கிட்டத்தட்ட கலோக்கியலாக சொன்னோம்னா அதை பார்த்து நம்ம வந்து ஒரு மாதிரி இன்டியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதுவும் சானிட்டி. கேஷ் தான் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது 3 கேஷ். சில டைம்ஸ் வந்து கேஷ் நம்மள்ட்ட இருக்கும், ஆனால் கேஷ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர் இதுக்கு இன்னொரு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இல்லை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இப்படின்னு இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்தாலும் ஒன்னே ஒன்று தான், நம்ம போடுற காசு ஒரு வருஷத்தில் அது எவ்வளவா ஆகுது. இதுதான் அதோடைய பேஸ் லைனுங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த அளவுகோல் தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த 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 கேபிட்டலை வந்து நம்ம வந்து கரெக்டாக டிப்ளாய் பண்ண மாட்டோம். இப்போ நான் எங்கள் பிஸ்னஸில் நடந்த ஒரு சின்ன ரீசெண்டாக, இப்போ போன வாரம் வந்து எங்களுடைய கரூரில் ஒரு கிளை ஓப்பன் பண்ணோம், ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். அதோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து என்னென்னா ஒரு 5 lakhs இருக்கும் அந்த ஸ்டோருடைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அந்த 5 lakhs இன்க்ளூடிங் ஒரு 10 daysக்கான ஒர்க்கிங் கேபிட்டலை சேர்த்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs. எங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 10%. ஸோ இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து நியர் அபவுட் ஒரு 10-12 days ஆயிடுச்சுங்க. இந்த 10-12 daysல வந்து எங்களுடைய சேல் வந்து நியர் அபவுட் 50 to 55 lakhs. ஸோ எங்களுடைய கிராஸ் மார்ஜின் சிங்கிள் டைம் மார்ஜின் 10%. ஸோ 55 lakhsக்கு இன்க்ளூடிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்து 10%ன்றனால இந்த 55 lakhsல 5.5 lakhs வந்துருச்சா. எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே 5 lakhs தான். அதை 10 நாளில் எடுத்துடுறோம். அப்போ 10 நாளில் போட்ட முதல்ல எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு போட்ட காசு திருப்பி வருது அப்படின்னு சொன்னா 35 வாட்டி போட்ட காசையே திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
350% நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் நம்மளுடைய கேபிட்டல்னு அர்த்தம். இது வந்து எங்களுடைய எல்லா ஸ்டோருக்கும் வந்துருச்சான்னு கேட்டா கிடையாது. இது நீங்க பண்ற எல்லா பிசினஸ்லயும் இந்த மாதிரி வந்துருமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பட் என்னன்னா அதை வந்து நம்ம அளக்க தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இதில் 350%னா உடனே இதில் வந்து 350% கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடையாதுங்க. பட் டெஃபினெட்லா 7% எஃப்டியில் கிடைக்குது, ஒரு 12% ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குது, இல்லை நான் வந்து ஒரு தங்கத்தில் போட்டால் எனக்கு ஒரு 20% கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பிஸ்னஸில் போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதுல நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ஆவரேஜோ இல்லை ஓவராலாக என்னன்னா நம்ம ஒன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அதுல இருந்து இந்த காசு வந்து இதுல கூட கிடைச்சால் மட்டுமே தான் இதுல நம்ம டிப்ளாய் பண்ணணும். இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கிடைக்கிறது சேலரி ரெம்யூனரேஷன், நம்ம பணத்துக்கு போடுற ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ நம்ம பிஸ்னஸ்ல போட்டால் 50% கிடைக்குது, ரியல் எஸ்டேட்ல போட்டால் 30% கிடைக்குதுன்னா அந்த பணம் நம்ம பிஸ்னஸ்க்கு தான் வரணும். ஆனால் நம்ம பிஸ்னஸ்ல போட்டால் 30% கிடைக்குது, ரியல் எஸ்டேட்ல போட்டால் 50% கிடைக்குதுன்னா இந்த பணம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போகணும். ஸோ இது நம்ம பிஸ்னஸ் அப்படின்றதுக்காக நம்ம பணம் வந்து அதை மெஷர் பண்ணாமையோ இல்லை அதை வந்து நம்ம வெளியே எடுக்காமையோ இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் தான் நிறைய பிளெண்டர்ஸ் இந்த இடத்துல நடக்குதுங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை மெஷர் பண்ண ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாக போய் எல்லா இடத்துலையும் உட்காரும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன செய்வோம்னா எதில் போய் செலவழிக்கணும்னு தெரியாது, எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியாது, எது ஃபாஸ்டராக நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதோ, எது நம்மளுக்கு டக்குன்னு டூப்ளிகேட் ஆகி எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகி திருப்பி வரும்னு தெரியாமல் நம்ம போய் டிப்ளாய் பண்ணுறனால தான் அந்த ஃபண்டு போய் முடங்கிடுது. ஸோ நான் திருப்பி சொல்கிறது, ஜென்ரலி எங்களை மாதிரியான ஒரு பிஸ்னஸில் போய் இன்டீரியர்ஸில் போய் பிளாக் பண்ணுறது இல்லை ஒரு பெரிய அசெட்டில் போய் பிளாக் பண்ணுறதா இருந்தால் திருப்பி உடனே ரிட்டர்ன்ஸ் வராது. எது டக்குன்னு போட்டு உடனே அது லாபத்தோட திருப்பி வருதோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சா நம்ம மைண்டே டியூன் ஆயிரும். ஸோ என்னோட க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமா ஒரே கார் தான் வச்சிருக்கேன். காரை மாற்ற மாட்டியான்னு கேட்பாங்க. எனக்குலாம் மைண்ட் எப்படி டியூன் ஆயிடுச்சுன்னா, அந்த காரை போய் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு 4 ஸ்டோரை போட்டுடலாமே, அந்த காரை போட்டால் அது டெப்ரிசியேட்டிங் அசெட்டு, ஆனால் இதே ஒரு ஸ்டோரை போட்டோம்னா அது திருப்பி நம்மளுக்கு கேபிட்டலை வந்து திருப்பி வளர்த்தி கொடுக்குது, அதை வளர்த்தி கொடுத்தா திருப்பி நம்ம வந்து அதில் வந்து க்ரோ ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மைண்டை டியூன் ஆகிடுங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலி நம்ம பிஸ்னஸ் பீப்புள் கேஷ் நிறைய ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுடைய டெண்டன்சி ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்டைலில் போகும், சேல் கூட ஆச்சுன்னா உடனே க்ரோ பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போகும். பட் அதெல்லாம் அகெயின் ஒரு பிம்பம் தான், நான் சொன்ன மாதிரி வேனிட்டி சானிட்டி தான். பட் எனக்கு இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அளவு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த இடத்துல நம்ம டெசிஷன் தப்பாகவே ஆகாது. இதை நான் இங்கே போட்டால் இவ்வளோ வரும் நமக்கு தெரியும், இது இங்கே போட்டால் தப்பு லேட்டாக தான் வரும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம டெசிஷனை முதலையே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவோம். இது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோ இல்லை யாரோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்க மட்டும் தான் இந்த கால்குலேஷனை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. கையில் 1-2 லட்ச ரூபா வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே கூட அந்த 1-2 லட்ச ரூபாவை நான் தூக்கி எஃப்டியில் போடுறது பெட்டரா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது பெட்டரா, இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போட்டால் எனக்கு கூட கிடைக்கும்ன்றது பெட்டரா அப்படின்றத தெரிஞ்சுக்காம நம்மளுடைய கேபிட்டலை அந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பற்றி பேசணும். அதில் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கூட இதில் ரைஸ் ஆகிருக்கலாம். இப்போ ஒரு 10 லட்சம் போடுறோம், 30% கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா 10 லட்சம் ஒரு வருஷத்தில் 13 லட்சம் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த 3 லட்சத்தை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டின் வரும். திருப்பி அடுத்த வருஷம் அந்த 13 லட்சம் இன்னொரு ஒரு 30% வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 3 லட்சம் வருதுன்னா இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும். இதில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, இதை கணக்கு பார்க்காதனால என்ன செய்வாங்கன்னா, இது ப்ராஃபிட்னு புக்கில் பார்ப்பாங்க, அந்த பணம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பணம் அதாவது சில டைம்ஸ் என்ன ஆகும்னா, போட்ட கேபிட்டல் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், அடுத்து வரக்கூடிய லாபத்துக்கு அதே அளவுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்தோமான்னு யாரும் நம்ம கணக்கு பார்க்கறதே இல்லை. உள்ளேயே காசு புரண்டு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும்னா, நான் 10 வருஷம் உழைச்சிருக்கேன், 5 வருஷம் உழைச்சிருக்கேன், ஒன்றுமே நான் எடுக்க முடியலையே அப்படின்ற அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, அந்த 10 லட்சம் 13 லட்சமா ஆகுது அப்படின்னா அந்த 3 லட்சத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுக்க கற்றுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அது போய் ஒரு ஸ்டாக்காவோ இல்லை நமக்கு ஒரு டெட்டாஸாவோ இல்லை ஒரு லாங் டேர்ம் அசெட்டாவோ அது போய் முடங்கி நின்றும் அது. ஸோ நம்ம எப்பயுமே அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு க்ரோ ஆயிடுச்சுன்னா அந்த க்ரோ ஆன அமௌண்ட்டை நம்ம ஒரு வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வெளியே எடுக்கணும். கேபிட்டல் அந்த பார்ட்னர்ஸ் ஃபண்டாவோ இல்லை அந்த டைரக்டர்ஸ் ஃபண்டாவோ அந்த ஓனர்ஸ் ஃபண்டாவோ அதை வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு
அப்புறம் நம்ம கேல்குலேஷன் அதுதான். அந்த கையில் அந்த 3,00,000 வச்சுட்டோம்னா அகைன் நம்ம பிஸ்னஸ் என்ன 30%, எஃப்டி என்ன 7%, கோல்டு என்ன எக்ஸாம்பிள் 20%. ஸோ நம்மளது தான் அதிகமான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுக்குது. ஸோ இந்த 3 லட்சத்தை நம்ம திருப்பி நம்ம கம்பெனி கொடுக்குறோம்னா அதை நம்ம டீம்கிட்டையோ இல்லை நம்மளோட நமக்குள்ளேயே அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இந்த 3 லட்சத்தை நான் திருப்பி கடனாக நான் என் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல தான் நம்ம கிளாரிட்டி இருக்கணும். நம்ம வேற, கேபிட்டல் வேற, பர்சனல் வேற, பிசினஸ் வேற அப்படின்னு அந்த இடத்துல கிளாரிட்டி இருக்க போகும்போது நம்ம என்ன செய்வோம்னா இந்த 3 லட்சத்தை திருப்பி கொடுக்கணும், இந்த 3 லட்சத்துக்கும் எனக்கு மோர் தேன் 30% எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் இயர் எண்டில் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம மைண்டஸ்டா, அதாவது நம்ம டீம் ரன் பிசினஸா இருந்தால் டீம்கிட்ட சொல்லணும், நான் உங்களுக்கு 3 லட்ச ரூபா நான் கடன் தரேன், எனக்கு இந்த ரிட்டர்னை எனக்கு நீங்க வருஷ கடைசியில் எனக்கு கொடுக்கணும் திருப்பி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து இந்த 3 லட்சத்தை நீங்க எதுல டிப்ளாய் பண்ண போறீங்க, எந்த செக்மெண்ட்ல, எந்த டிபார்ட்மெண்ட்ல, இல்ல இன்னொரு கடை போட போறோமா, இல்ல இன்னொரு எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோமா, இல்ல இன்னொரு ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ண போறோமா, இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ண போறோமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஒரு அப்பதான் ஒரு பிளானிங் போடுவோம். அப்ப அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். அதுக்கு நம்ம போட்டோம்னா எவ்வளவு திருப்பி ஈல்டு கொடுக்கும்ன்றத பிளானிங்கை பண்ணிட்டு இது ஒரு வெளியாட்கள் கொடுக்குற காசு மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம உள்ள டிப்ளாய் பண்ண போகும்போது தான் அட் டைம்ஸ் 30% இருக்கிற ரிட்டர்ன் வந்து 40-50 கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்போ இதை ஸ்லைஸ் செக்ரிகேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஹோலிஸ்டிக்காக பார்க்காம சின்ன சின்ன ஃபண்டையும் அது ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி பில்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, 2வது வருஷம் எடுத்த அமௌண்ட்டை அதில் போட்டோம் அதில் ரிட்டர்ன் கொடுத்துச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ நமக்குள்ளேயே நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே ப்ராஃபிட் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எந்த டிபார்ட்மெண்ட் கூட ப்ராஃபிட் கொடுக்குது, எந்த கடை கூட ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ இந்த கடைக்கு நான் போட்ட முதல் இவ்வளவு நாள்ல வந்துச்சு, இந்த கடைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்ட முதல் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அடுத்து நம்ம டிப்ளாய் பண்ணக்கூடிய நமக்குள்ளேயே எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம அப்பதான் மூவ் ஆகும். ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட்டை எடுக்க தெரிஞ்சுக்கணும், திருப்பி டிப்ளாய் பண்ண போகும்போது அது ஒரு அவுட் சைட் ஃபண்டா பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரிப்பீட்டடா நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களை திருப்பி டிப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ். இது ஒவ்வொருடைய பிசினஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதோடைய கோரை வந்து கண்டிப்பா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.